அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிளாஸ் 12 சிபிஎஸ்சியோட இங்கிலீஷ் கோர்ஸ் சிலபஸ்க்கான ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸ் பை என்சிஆர்டி பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் விஸ்டாஸ் புக்கான த தேர்ட் லெவல் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போறோம். இந்த கதையை எழுதினவர் வந்து ஜாக் ஃபின்னி. ஹீஸ் a வெரி ஃபினாமினல், அதாவது ரொம்ப கிரேட்டான ஒரு ரைட்டர், எழுத்தாளர். ஸோ அவரோட கதையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, before you read, have you ever had any curious experience which others find hard to believe? படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்சிஆர்டி சிலபஸில். Have you ever had any curious experience? ஏதாவது ரொம்ப கியூரியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா which others find hard to believe? The presidents of the New York Central and the New York, New Haven and Hartford railroads will swear on a stack of timetables that there are only two. ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த நியூயார்க் சென்ட்ரல்ங்கிறது ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன், அண்ட் த நியூயார்க், நியூ ஹேவன் அண்ட் ஹார்ட்ஃபோர்ட் ரெயில்ரோட்ஸ், அவங்க எல்லாருமே வந்து சத்தியம் அந்த டைம் டேபிள் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்கன்னா, தேர் ஆர் ஒன்லி டூ. என்ன டூனா ரெண்டு லெவல்ஸ் மட்டும்தான். ரெண்டு லெவல்னா அதாவது ரெண்டு ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கு எங்கன்னா நியூயார்க் சென்ட்ரலில். But I say there are three because I have been on the third level of the Grand Central Station. ஐங்கிறது இங்கே யாரு? நரேட்டர் யாரு? பட் இங்கே வந்து நமக்கு ஒரு கேரக்டர் புதுசாக நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி பேர் வந்து நான் போக போக அப்படியே கதையில் சொல்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 3 லெவல்னு இருக்குன்னு அடித்து சொல்கிறேன். அதாவது 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு நியூயார்க் சென்ட்ரல் அப்படின்னு அடிச்சு சொல்றேன். பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஆன் த தேர்ட் லெவல் ஆஃப் திஸ் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தேர்ட் லெவல் ஆஃப் த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்திருக்கேன், அப்படி நியூயார்க்கோட கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அதாவது பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த நியூயார்க் சென்ட்ரல் அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட டைம் டேபிள் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றாங்களா இங்க வந்து ரெண்டு ஃப்ளோர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு. பட் இவர் சொல்றாரு அங்க வந்து 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு, அதை நான் நம்புறேன், நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பார்க்கலாம் அது உண்மையா பொய்யா, யார் சொல்றது உண்மை, பிரசிடென்ட்ஸ் சொல்றது உண்மையா இல்லாட்டி நம்மளோட நரேட்டர் சொல்றது உண்மையா, அதாவது ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி பேர் வந்து நம்ம பார்க்கலாம் போக போக உங்களுக்கே தெரியும். எஸ், ஐ ஹவ் டேக்கன் த ஆப்வியஸ் ஸ்டெப். ஆமா, நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெப்பை தான் எடுத்திருக்கேன். ஐ டாக்டு டு a psychiatrist friend of mine among others. ஸோ இந்த ஹீரோ ஆஃப் ஸ்டோரி, அதாவது நரேட்டருக்கு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காராம். அதாவது வந்து இப்போ யாருக்காவது மனநோய் அதெல்லாம் வந்து தீர்த்து வைக்க ஒரு டாக்டர் பேர் தான் சைக்காட்ரிஸ்ட் இல்லையா? ஸோ அவர்கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன் இதை பற்றி. ஏன்னா வந்து இவர் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லையா, அதனால தான். ஐ டோல் ஹிம் அபவுட் த தேர்ட் லெவல் அட் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் அண்ட் ஹீ செட் இட் வாஸ் அ வேக்கிங் ட்ரீம் விஷ் ஃபில்ஃபில்மெண்ட். வேக்கிங் சாரி வேக்கிங் ட்ரீம் விஷ் ஃபில்ஃபில்மெண்ட், இந்த இந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட நரேட்டர் அதாவது ஹீரோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தேர்ட் லெவல் அட் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனை பற்றி அந்த சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இட் வாஸ் அ வேக்கிங் ட்ரீம் விஷ் ஃபில்ஃபில்மெண்ட். அது வந்து கனவுலேருந்து திடீர்னு எழுந்து வந்து சொன்னா எப்படியோ அது வந்து நிறைவேறணும்னு நீ ஆசைப்பட்டனா, கனவுல நீ வந்து நிறைவேறணும்னு ஆசைப்பட்டனா அது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீ தான் பொய் சொல்ற அப்படின்னு அவரோட சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதான் வேக்கிங் ட்ரீம் விஷ் ஃபில்ஃபில்மெண்ட். நீ வந்து மைட் பி அதை கனவுல நினைச்சனா அது நடக்கும், ஆனா நனவுல நடக்குமா இல்லையா, அதாவது ரியாலிட்டியில நடக்குமா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு அந்த சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்காரு. He said I was unhappy. சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ஹீரோ வந்து எப்பவுமே ரொம்ப சோகமா தான் இருக்காரு, அவருக்கு வந்து சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில அப்படின்னு. நரேட்டரோட ஒய்ஃப், அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்க்கு வந்து ஆக்சுவலி கோவம் வந்துருச்சான். இந்த மாதிரி வந்து நீ ரொம்ப சோகமா இருக்கான்னு சொன்ன உடனே என்னால தான் வந்து அவர் சோகமா இருக்காரோ அப்படின்னு நரேட்டரோட ஒய்ஃப் வந்து நினைச்சிட்டாரு. But he explained that he meant the modern world is full of insecurity. ஆனா அதுக்கப்புறம் இதை சைக்காட்ரிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நான் வந்து உங்களை சொல்லலை, நான் வந்து மாடர்ன் வேர்ல்டை பற்றி சொல்றேன், ஃபுல் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபியர், வார், வரி அண்ட் ஆல் ரெஸ்ட் ஆஃப் இட். இன்செக்யூரிட்டினா ஒரு பாதுகாப்பு தன்மையே இல்லாமல் இருக்கிறது, ஃபியர்னா பயம், வார்னா போர் வருது, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு அந்த மாதிரி,
வரினா ரொம்ப கவலை and all the rest of it. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் and that I just want to escape. அண்ட் இது எல்லாத்தையுமே நான் வந்து எஸ்கேப் பண்ணோம். நான் வந்து எஸ்கேப் பண்ணா ஹீரோ வந்து சொல்றாரு நான் வந்து எஸ்கேப் பண்ணோம். அதை பத்தி தான் நானும் என்னோட சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு நரேட்டர் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும் நம்புறேன். வெல், who doesn't? Everybody I know wants to escape, but they don't wander down into any third level at Grand Central Station. யாருக்கு தான் எஸ்கேப் ஆக வேண்டாம்? இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும், பிஸி ஸ்கெடியூல் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு காலம் சொசைட்டி. கேட்டால் அதை வந்து மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே தான் ஆப்வியஸாக இந்த பிஸி லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஆசை. பட் ரியாலிட்டி வந்து என்னதுன்னா வி காண்ட் எஸ்கேப். அதான் ரியாலிட்டி. எவ்ரிபடி ஐ நோ வாண்ட்ஸ் டு எஸ்கேப். அதுதான் நரேட்டரும் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் ஆசை. பட் தே டோன்ட் வாண்டர் டவுன் இன்டு எனி தேர்ட் லெவல் அட் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஆனால் அவங்க எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக அவங்க வந்து தேர்ட் லெவல் ஆஃப் த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து வேற எங்கேயாவது பார்க்கு பீச்சுன்னு தான் சுற்றுவாங்களே தவிர்த்து தேர்ட் லெவல் ஆஃப் த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு யாருமே போக மாட்டாங்கன்னு நரேட்டர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புறேன். But that's the reason, he said, and my friends all agreed. ஆனால் உனக்கு வந்து எஸ்கேப் ஆகணும், அதான் ரீசன். உனக்கு வந்து என்ன சொல்றது, நீ ரொம்ப கஷ்டமா இருக்க, உன் மனசு ரொம்ப வந்து கஷ்டப்படுது, அதனால தான் நீ வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு நரேட்டரை வந்து சொல்றாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நரேட்டரை பார்த்து சொல்றாங்க அதான் ரீசனாக இருக்கும், சைக்காட்ரிஸ்ட் சொன்னதா கரெக்டாக இருக்கும். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் அக்ரீடு. எந்த ஃப்ரெண்டுமே வந்து நம்மளோட ஹீரோ நரேட்டர் ஆஃப் த ஸ்டோரியை வந்து நம்பவே இல்லை. அவங்க எல்லாருமே வந்து நரேட்டர் வந்து ஒரு லூசு தான், பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்ரிதிங் பாயிண்ட்ஸ் டு இட், தே கிளைம்டு. எல்லாமே அதுக்கு சாட்சியாக தான் இருக்கு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. மை ஸ்டாம்ப் கலெக்டிங் ஃபார் எக்ஸாம்பிள், தட்ஸ் அ டெம்பரரி ரெஃப்யூஜ் ஃப்ரம் ரியாலிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரேஸ். ஓகே, ஸ்டாம்ப் கலெக்ஷன், நம்ம எல்லாருக்குமே ஸ்டாம்ப் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் இல்லை? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு, தட்ஸ் எ டெம்பரரி ரெஃப்யூஜ் ஃப்ரம் ரியாலிட்டி. டெம்பரரினா ஒரு நிரந்தரமா, ரெஃப்யூஜ் ஃப்ரம் ரியாலிட்டினா ஒரு எஸ்கேப் மாதிரி, எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஹீரோவோட ஸ்டாம்ப் கலெக்டிங் அந்த ஹாபியை வந்து நோட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ பண்ணுற ஸ்டாம்ப் கலெக்ஷன் வந்து டெம்பரரி ரெஃப்யூஜ் ஃப்ரம் ரியாலிட்டி தானே, நீ வந்து ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தானே பண்ணுற அப்படின்னா அவரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்மளோட ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. வெல் மேபி, பட் மை கிராண்ட் ஃபாதர் டிடன்ட் நீட் எனி ரெஃப்யூஜ் ஃப்ரம் ரியாலிட்டி. ஓகே, திங்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், இவங்க எப்படி கூட நினச்சிக்கலாம். ஆனால் என்னோட கிராண்ட் ஃபாதர், அதாவது என்னோட தாத்தா, அதாவது நரேட்டரோட தாத்தா, டிடன்ட் நீட் எனி ரெஃப்யூஜ் ஃப்ரம் ரியாலிட்டி. அவருக்கு வந்து ரியாலிட்டிலேருந்து எந்த ஒரு எஸ்கேபிசமுமே தேவைப்படலை. திங்ஸ் வேர் பிரிட்டி நைஸ் அண்ட் பீஸ்ஃபுல் இன் ஹிஸ் டே. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப காமாக கம்போஸ்டாக தான் இருந்துச்சு இந்த 2Kக்கு முன்னாடி. ஃப்ரம் ஆல் ஐ ஹியர் அண்ட் ஹீ ஸ்டார்டட் மை கலெக்ஷன். ஸோ அவரோட தாத்தா, அதாவது நரேட்டரோட தாத்தா தான் வந்து ஸ்டாம்ப் கலெக்டிங் ஹாபியை வந்து ஃபஸ்ட்டு அவரோட ஃபேமிலியில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதை வந்து அவர் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி அதோட பேரன், அதாவது இப்போ நரேட்டரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் அ நைஸ் கலெக்ஷன் டூ. அதாவது இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் வந்து எவ்வளோ நல்லா இருக்குதோ, நல்ல ஃபீல் இல்லை. ஸ்டாம்ப் கலெக்டிங் பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீல் புரியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. பிளாக்ஸ் ஆஃப் 4 ஆஃப் ப்ராக்டிகலி எவ்ரி யூஎஸ் இஷ்யூ. பிளாக்ஸ் ஆஃப் 4னா 4 சீட்டாக அதை அடுக்கி வைப்பாங்க அந்த ஸ்டாம்ப்ஸை. ஆஃப் எவ்ரி யூஎஸ் இஷ்யூ, யூஎஸ்ல இஷ்யூ பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாம்பையுமே அவர் வந்து அடுக்கி வச்சிருக்காரு. அது ரொம்பவே பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு போக போக புரியும் இந்த கதையில். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதோட மீனிங். அதை நீங்கள் கொஞ்சம் சர்க்கிள் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட புக்கில். ஓகே, ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ்னால் நான் என்னன்னு சொல்கிறேன். அண்ட் ஸோ ஆன். பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் கலெக்டட் ஸ்டாம்ப்ஸ் டூ, யூனோ. அப்போ நரேட்டர் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு, பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட், அதாவது யூஎஸோட பிரசிடென்ட்டான ரூஸ்வெல்ட் கூட ஸ்டாம்ப்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் வந்து பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் வந்து இப்போ ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணியிருக்காருன்னா அவரும் வந்து டெம்பரரி ரெஃப்யூஜ் ஃப்ரம் ரியாலிட்டிக்காக தான் பண்ணியிருப்பாரா? அதாவது நிறைய நம்ம கஷ்டம் இருக்குல்ல இப்போ டெம்பரரியா ரியாலிட்டியில், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அவர் வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணியிருப்பாரா என்ன? கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் வந்து ரொம்ப ஒரு தைரியமான ஒரு ஆள். ஸோ இந்த பேராவைக்கும் புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன்.
எனிவே ஹியர் இஸ் வாட் ஹேப்பன்ட் அட் கிராண்ட் சென்ட்ரல். இப்போ நரேட்டர் வந்து சொல்றாரு கிராண்ட் சென்ட்ரல்ல ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு. ஒன் நைட் லாஸ்ட் சம்மர் ஐ ஒர்க்ட் லேட் அட் த ஆஃபீஸ். ஒரு நாள் ராத்திரி சம்மர் டைம்ல வந்து நம்மளோட நரேட்டர் வந்து ரொம்ப லேட்டா வந்து ஆஃபீஸ்ல வேலை பார்த்துருக்காரு. ரொம்ப நேரம் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துருக்காரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போறதுக்கு. ஐ வாஸ் இன் அ ஹரி டு கெட் அப் டவுன் டு மை அபார்ட்மெண்ட். அவர் வந்து ரொம்ப வேக வேகமா வந்து அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப் டவுன் டவுன் டவுன்னு ஆக்சுவலி டிஃபரன்சியேஷன் இருக்கு. இல்ல அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன போட்டிருக்காங்க, டவுன் டவுன் ரெஃபர்ஸ் டு அ சிட்டிஸ் சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட். அதாவது டவுன் டவுன்னா என்ன மீனிங்னா, ஒரு சிட்டி இருக்கு, இப்போ ஒரு நகரம் இருக்குன்னா அங்க இருக்கிற எல்லா ட்ரேடிங் விஷயம், ட்ரேடிங் விஷயம், அப்புறம் வேலை செய்யற விஷயம் அங்கதான் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கும், ரொம்ப சிக்னிஃபிகண்டா அங்கதான் இருக்கும். While uptown typically denotes a more residential, affluent or quieter area away from the city center. அப்டவுன்னா வந்து சிட்டி சென்டருக்கு தூரமா, அதாவது இப்போ ஒரு கிராமமோ இல்லாட்டி ஒரு குட்டி டவுனோ அங்க வந்து நல்லா ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, நம்ம சிட்டி மாதிரி ரொம்ப பிஸியா இல்லாம ரொம்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற இடம் பேரு அப்டவுன். டவுன் டவுன்னா எப்பவுமே அதான் இந்த லைன் பார்க்கும்போது தான் நம்ம மீனிங் பார்த்தோம். ஐ வாஸ் இன் அ ஹரி டு கெட் அப் டவுன் டு மை அபார்ட்மெண்ட். ஸோ அவர் வந்து சிட்டி சென்டர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சென்னை மாதிரி இப்போ சிட்டி சென்டர்னா அவர் வேற எங்கேயோ அங்கே அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம நினைட்டது. ஸோ அவர் வந்து இப்போ வந்து அவரோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. டு கெட் அப் டவுன், அதனால தான் அவர் வந்து அப் டவுன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. டு மை அபார்ட்மெண்ட், புறநகர் பகுதி, சபர்பன் ஏரியாஸ் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம், அதான் புறநகர் பகுதி. டு மை அபார்ட்மெண்ட், அவரோட வீட்டுக்கு போகணும், அது அபார்ட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ ஃப்ளாட் அபார்ட்மெண்ட்னா. ஸோ ஐ டிசைடட் டு டேக் த சப்வே ஃப்ரம் கிராண்ட் சென்ட்ரல். சப்வேனா ட்ரெயின் மாதிரி, இப்போ நம்ம மெட்ரோலாம் சொல்கிறோம் இல்லையா, ட்ரெயின் அந்த மாதிரி தான் சப்வே. அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃப்ரம் கிராண்ட் சென்ட்ரல் பிகாஸ் இட்ஸ் ஃபாஸ்டர் தேன் த பஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த எல்லா ரீசனுக்காகவும் ட்ரெயின் வந்து பஸ்ஸை விட ஃபாஸ்ட்டாக போயிடலாங்கிறதுக்காகவும் நம்மளோட நரேட்டர் வந்து ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, பஸ்ஸை சூஸ் பண்ணல. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த பேரா பார்க்கலாம். Now I don't know why this should have happened to me. இவன் நரேட்டருக்கு ஏதோ பெருசாக நடந்திருக்கு போல. அவர் சொல்றாரு ஏன் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. I'm just an ordinary guy named Charlie, 31 years old. Very important. இப்போ நரேட்டர் வந்து அவரோட ஐடென்டிட்டி, அவரை பத்தி நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஆடியன்ஸ் கிட்ட. அவரோட பேர் வந்து சார்லி. அவர் வந்து அவரை மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஆர்டினரியான ஒரு பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அவருக்கு வந்து 31 வயசு, 31 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் ஐ வாஸ் வேரிங் அ tan gabardine suit. tan gabardine சூட்டுங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் பெரிய ஒரு லாங் கோட் மாதிரி வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் போட்டுக்கிறது. அண்ட் ஐ வாஸ் வேரிங் அண்ட் அ ஸ்ட்ரா ஹேட் வித் அ ஃபேன்சி பேண்ட். ஸோ அவர் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு இப்போ சொல்றாங்க. இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் நம்மளோட நரேட்டரு. இதுல அவர் வந்து பெரிய tan gabardine சூட் வந்து போட்டிருக்காரு. இந்த பெரிய இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து tan gabardine சூட்டு. அண்ட் a straw hat with a fancy band. straw hatனா வைக்கோல் வச்சு செஞ்ச ஒரு தொப்பி அவர் போட்டிருக்காரு. இங்க இருக்கு பாருங்க, இதான் அந்த வைக்கோல் வச்சு செஞ்ச தொப்பி. வைக்கோல்லாம் straw, dry straw with a fancy band. அதுல வந்து ஒரு டிசைன் மாதிரி இங்க வெள்ளை கலர்ல போட்டிருக்காங்க இல்லையா, அதான் with a fancy band. இதான் அவரோட ஐடென்டிட்டி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. I passed a dozen men who looked just like me. அவர் வந்து ஒரு நடைய மென்னை வந்து பாஸ் பண்ணி போறாரு. அவங்க எல்லாருமே வந்து நம்மளோட பார்க்கறதுக்கு நம்மளோட நரேட்டர் மாதிரியே தான் இருக்காங்க அப்பியரன்ஸ்ல. இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு. இவங்கள தான் இவர் சொல்லியிருக்காரு நரேட்டரு. அண்ட் ஐ வாசன்ட் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் எனிதிங். இவர் வந்து எதுல இருந்துமே எஸ்கேப் ஆகல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் ஹோம் டு லூயிஸா மை ஒய்ஃப். அவருக்கு வந்து ஜஸ்ட் அவரோட வீட்டுக்கு போனோம், அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃப், அவரோட மனைவியான லூயிஸா அவங்கள பார்க்கணும். ஸோ நம்மளோட நரேட்டரோட ஒய்ஃப் பேர் வந்து லூயிஸா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதுதான் லூயிஸா தான் வந்து நம்ம நரேட்டர், அதாவது சார்லியோட ஒய்ஃப். ஸோ நமக்கு வந்து ஹீரோ யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, சார்லி. ஹீரோயின் யாரு, அதாவது நரேட்டரோட ஒய்ஃப் யாருன்னா லூயிஸா, சார்லியோட ஒய்ஃப். அண்ட் சார்லிக்கு வந்து 31 வயசு ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. அப்புறம் இவரோட ஐடென்டிட்டி என்னதுன்னா ஸ்ட்ரா ஹேட் வித் ஃபேன்சி பேண்ட். அதுதான் நம்ம நரேட்டரோட ஐடென்டிட்டி.
இந்த பேரா வரைக்கும் புரிஞ்சுக்கும்னு நான் நம்புறேன். I turned into Grand Central from Vanderbilt Avenue. ஸோ அவர் வந்து கிராண்ட் சென்ட்ரல்லேருந்து வாண்டர்பில்ட் அவென்யூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வெண்ட் டவுன் த ஸ்டெப்ஸ் டு த ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து குறிப்பிடுறாங்க. அவர் வந்து கீழே ஸ்டெப்ஸ் வழியாக அவர் வந்து கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாரு. வேர் யூ டேக் ட்ரெயின்ஸ் லைக் த 20th century. 20th centuryங்கிற ட்ரெயினை அந்த காலத்துலேயே இது இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அது வந்து எவ்வளோ மாடர்னான ஒரு ட்ரெயினாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரெயின்ஸ் அந்த காலத்தில். தென் ஐ வாக்ட் இது கூட நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இருக்கிற மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் வந்தே பாரத் ஃபார் எக்ஸாம்பிள், அதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ புதுசான ஒரு இன்வென்ஷனோ அதே மாதிரியே வந்து 20th செஞ்சுரிங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெயின். Then I walked down another flight to the second level. And அவர் வந்து திருப்பி ஸ்டார்ஸ்லேயே தான் போறாரு. அங்கே வந்து ஏன் வந்து அனதர் ஃப்ளைட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்னா ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் அவர் வந்து அனதர் ஃப்ளைட்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து திருப்பி ஸ்டார் கேஸில் இறங்கி அதை வந்து செகண்ட் லெவலுக்கு போயிருக்காரு. வேர் த சபர்பன் ட்ரெயின்ஸ் லீவ் ஃப்ரம். அங்கே தான் வந்து புறநகர் ரயில்கள்லாம் வந்து போகும். Ducked into an arched doorway heading for the subway and got lost. ஸோ அது வந்து செகண்ட் லெவலுக்கு போகிறாரு ஸ்டார்ஸ் வழியா. சபர்பன் ட்ரெயின்ஸும் அங்கே தான் லீவ் ஆகும். டக்ட் இன் டு அண்ட் ஆர்ச்டு டோர்வே. ஆர்ச்டு டோர்வேனா ஒரு டோம் மாதிரி இருக்கும், ஒரு செமி சர்க்கிள் ஷேப் மாதிரி. அப்புறம் கீழே அது வந்து நார்மல் கேட் மாதிரி இருக்கும். அதான் வந்து ஆர்ச்டு டோர்வே ஹெடிங் ஃபார் த சப்வே அண்ட் காட் லாஸ்ட். அது வந்து சப்வேக்கு போகலான்னு நினச்சிட்டு அது வந்து திடீர்னு தொலைஞ்சு போயிட்டாரு. தட்ஸ் ஈஸி டு டூ. இந்த மாதிரி ஒரு பெரிய கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில் தொலைகிறதுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான். ஹாவ் பீன் இன் அண்ட் அவுட் ஆஃப் கிராண்ட் சென்ட்ரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ், பட் ஐ எம் ஆல்வேஸ் பம்பிங் இன்டு நியூ டோர்வேஸ் அண்ட் ஸ்டார்ஸ் அண்ட் காரிடோர்ஸ். அது வந்து கிராண்ட் சென்ட்ரலில் ஒரு 100 முறை தொலைஞ்சு போயிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் வந்து தொலைஞ்சு போகும்போது அவர் வந்து நியூ டோர்வேஸ் பார்க்குறாரு, நியூ படிக்கட்டுகள் அதாவது ஸ்டேர்ஸை பார்க்குறாரு, நியூ காரிடோர்ஸை பார்க்குறாரு. ஏன்னா கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து அவ்வளோ பெருசு, அதை தான் வந்து அவர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. Once I got into a tunnel about a mile long and came out in the lobby of the Roosevelt Hotel. ஸோ அவர் வந்து திருப்பி இன்னொரு இன்சிடென்ட் பற்றி பேசுகிறாரு. அவர் வந்து ஒரு தடவை வந்து ஒரு டனல், ஒரு பெரிய சுரங்கப்பாதைக்குள்ளே அவர் போயிடுறாரு. அபவுட் அ மைல் லாங், அது வந்து 1 மைல் தூரமாக இருக்குது. அண்ட் கேம் அவுட் இன் த லாபி ஆஃப் த ரூஸ்வெல்ட் ஹோட்டல். அண்ட் ஒரு ஹோட்டலோட ரிசப்ஷன்லேருந்து வெளில வராரு. Another time I came up in an office building on 46th Street, 3 blocks away. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. லாபினா என்னதுன்னா a room providing a space out of which one or more other rooms or corridors lead, typically one near the entrance of a public building. They went into the hotel lobby. அப்ப லாபினா என்னதுன்னா அது வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி. அங்கேருந்து இன்னொரு 10 ரூம் 15 ரூமுக்கு வந்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் போகும். அதர் ரூம்ஸ் ஆர் காரிடோர்ஸ்க்கு லீட் பண்ணும் இல்லையா ஒரு இடம், அதுக்கு பேர் தான் லாபி. ஏன்னா ஹோட்டல்லலாம் வந்து நிறைய. ஸோ இந்த பேராவைக்கு புரிஞ்சுக்கும்னு நான் நம்புகிறேன். Sometimes I think Grand Central is growing like a tree, pushing out new corridors and staircases like roots. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்றாருன்னா கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து ஒரு மரம் மாதிரி பெருசாக வளருது. புஷிங் அவுட் நியூ காரிடர்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் லைக் ரூட்ஸ். ஒரு மரம் வந்து எப்படி வளரும் போது புது புது பிரான்ச்சஸ் வரும், புது ரூட்ஸ் வரும், லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் வருமோ அதே மாதிரியே இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து நிறைய காரிடோர்ஸ் வருது, ஸ்டார் கேசஸ் வருது, நிறைய விண்டோஸ் வருது, பெருசாகிட்டு போய்கிட்டே இருக்குது. அதோட க்ரோத்தை வந்து யாரையுமே ஸ்டாப் பண்ணவே முடியல. அதான் அவர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. That is probably a long tunnel that nobody knows about feeling its way under the city right now. யாருக்குமே தெரியாத ஒரு டனல் கூட இருக்கலாம், அது வந்து சிட்டிக்கு கீழே கூட இருக்கலாம். ஆன் இட்ஸ் வே டு டைம்ஸ் ஸ்கொயர். டைம்ஸ் ஸ்கொயர் வந்து ரொம்ப ஃபேமஸ். நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும்போதுலாம் டைம்ஸ் ஸ்கொயரில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் மேபி அனதர் டு சென்ட்ரல் பார்க். சென்ட்ரல் பார்க் அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இல்லாட்டி இன்னொரு டனல் வந்து சென்ட்ரல் பார்க்கு போகலாம். இந்த ரூட்லாம் யாருக்குமே தெரியாமையும் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட ட்ரெயின் வந்து அவ்வளோ கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து அவ்வளோ பெருசு. அண்ட் மேபி பிகாஸ் ஃபார் so many people through the years, Grand Central has been an exit, a way of escape. Maybe that's how the tunnel I got into.
ஆஹ் அவர் வந்து நரேட்டர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா கிராண்ட் சென்ட்ரல் வந்து நிறைய பேருக்கு ஒரு வே ஆஃப் எஸ்கேப் அப்படின்னு சொல்றாரு. இங்க வே ஆஃப் எஸ்கேப்புங்கிறதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து ஐ மீன் ஒரு மீனிங் வந்து லிட்ரரி மீனிங், இன்னொன்னு வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங். ஒரு மீனிங்ல நம்ம என்ன சொல்லலாம்னா எல்லாருமே வந்து அவங்க இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த ஊரை விட்டு வேற ஏதாவது ஊருக்கு போகணும் ஜஸ்ட் ஃபார் வெக்கேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று மீனிங் என்னதுன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பிஸி லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகணும், அதுக்கு வந்து இந்த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனே வந்து ஒரு பாத்வேவா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து நம்மளோட நரேட்டர் வந்து வே ஆஃப் எஸ்கேப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி தட்ஸ் ஹவு த டனல் ஐ காட் இன் டு. அந்த மாதிரி தான் இவரும் போய் ஏதோ தொலைஞ்சு போயிட்டார் போல. பட் ஐ நெவர் டோல் மை சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் அபவுட் தட் ஐடியா. ஆனா இந்த ஐடியாவை பத்தி அவர் வந்து அவரோட சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னார்னா அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. The corridor I was in began angling left. இவர் போன காரிடோர் வந்து லெஃப்ட் பக்கமா, அதாவது இடது பக்கமா சாய ஆரம்பிச்சுது. அண்ட் slanting downward, அது வந்து அப்படியே சாஞ்சுக்கிட்டே போச்சு. அண்ட் ஐ தாட் தட் வாஸ் ராங் பட் ஐ கெப்ட் ஆன் வாக்கிங். அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து தப்பான வழிக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து நடந்து போய்க்கிட்டே இருக்காரு. ஆல் ஐ குட் ஹியர் வாஸ் த எம்டி சவுண்ட் ஆஃப் மை ஓன் ஃபுட்ஸ்டெப்ஸ். நரேட்டருக்கு வந்து என்ன சத்தம் மட்டும்தான் கேட்குதுன்னா அவர் நடக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. அண்ட் ஐ டிடன்ட் பாஸ் அ சோல். அவர் வந்து ஒத்தர் ஒத்தரோட என்ன சொல்றது வாய்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் கூட அவர் வந்து கேட்கல, எந்த மனுஷனோட வாய்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் கூடயுமே. அவர் மட்டும் நடந்து போறாரு. அதனால தான் அவர் வந்து ஐ டிடன்ட் பாஸ் அ சோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் ஐ ஹர்ட் தட் சார்ட் ஆஃப் ஹாலோ ரோர் அஹெட் தட் அஹெட் சாரி Then I heard that sort of hollow roar ahead. That means open space and people talking. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய உருமல் சத்தம் அந்த மாதிரி கேட்குது. திடீர்னு ஒரு கூட்டத்துல இருந்து சத்தம் வந்தா எப்படி இருக்கும், அதை தான் அவங்க இங்க வந்து ஹாலோ டோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஹெட், தட் மீன்ஸ் அஹெட் அதாவது முன்னாடி போகும்போது, தட் மீன்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் பீப்புள் டாக்கிங் அப்படின்னா ஓப்பனான ஒரு இடம் அண்ட் பீப்புள் டாக்கிங் நிறைய மக்கள் வந்து பேசுறாங்க. த டனல் டேர்ன்ட் ஷார்ப் லெஃப்ட். இப்போ அந்த டனல் அந்த சுரங்கப்பாதை வந்து அப்படியே இடது பக்கமாக போகுது. ஐ வெண்ட் டவுன் அ ஷார்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ். அதை தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், அ ஸ்வாம் ஆஃப் பீஸ் அப்படின்லாம் அந்த கலெக்டிவ் இதை வச்சு சொல்றோம்ல ஒரு வேர்டை வச்சு, அதே மாதிரியே தான் ஸ்டார்ஸ் வந்து இப்போ நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ளைட் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு சிங்கிள் வேர்டை வச்சு சொல்லுவோம். அவர் வந்து திருப்பி வந்து ஒரு சில படிக்கட்டுகள்ல கீழே இறங்கி அவர் வந்து தேர்ட் லெவல் வழியா வெளில வராது கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு. தேர்ட் லெவல் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் லெவல்னா அதான் நம்ம லெசனோட டைட்டிலே இல்லையா, தேர்ட் லெவல். தேர்ட் லெவலுங்கிறது தானே இந்த லெசனோட டைட்டிலே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. For just a moment I thought I was back on the second level. இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அவர் வந்து திருப்பி செகண்ட் லெவலுக்கே வந்துட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அவர் உண்மையாக இருக்கிறது தேர்ட் லெவல், அதை வந்து அவர் ரியலைஸ் பண்ணல. பட் ஐ saw the room was smaller. ஆனால் இவர் வந்து அந்த தேர்ட் லெவலில் வந்து அந்த ரூம்ஸ், ட்ரெயின் ரூம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது. there were fewer ticket windows. டிக்கெட் விண்டோஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அண்ட் ட்ரெயின் கேட்ஸும் அப்படிதான். அண்ட் த இன்ஃபர்மேஷன் பூத் இன் த சென்டர் வாஸ் வுட் அண்ட் ஓல்டு லுக்கிங். அந்த இன்ஃபர்மேஷன் பூத் அது வந்து ரொம்ப ஓல்டு லுக்கிங், ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டாக இருந்தது, பழைய காலத்து இன்ஃபர்மேஷன் பூத் மாதிரி. அது வந்து வுட்டாலேயும் செஞ்சுருந்தாங்க, மரத்தாலேயும் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டான ஒரு ஃபேஷன். அண்ட் த மேன் இன் த பூத் wore a green eye shade and long black sleeve protectors. அண்ட் அங்கே இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பூத்தில் இருக்கிற அந்த மேன் வந்து ஒரு பச்சை கலர் ஐ ஷேட் போட்டிருக்காரு. பச்சை கலர் ஐ ஷேட் வந்து எதுக்குன்னா அங்கே இருக்கிற லைட் ஹார்ம்ஃபுல் லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த காலத்தில் வந்து ஒரு ஐ ஷேட் இல்லாட்டி ஐ மாஸ்க் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டது தான். அதுதான் வந்து க்ரீன் ஐ ஷேட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாங் பிளாக் ஸ்லீவ் ப்ரொடெக்டர்ஸ். அண்ட் லாங் பிளாக் ஸ்லீவ் ப்ரொடெக்டர்ஸ்னா அவங்கள வந்து அந்த அவங்கள வந்து அந்த சூடுலேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு லாங் பிளாக் ஸ்லீவ் ப்ரொடெக்டர்ஸ், அதுக்கு தான் வந்து அதை போட்டிருக்காங்க. த லைட்ஸ் were dim and sort of flickering. அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப
வெளிச்சம் வந்து கம்மியா இருந்தது அண்ட் சார்ட் ஆஃப் ஃப்ளிக்கரிங்னா வந்து அணைஞ்சிட்டு அணைஞ்சிட்டு வருது, அதாவது ஆன் ஆகி ஆஃப் ஆகி வருது, அதான் ஃப்ளிக்கரிங். தென் ஐ saw why they were open flame gas lights. அவர் வந்து யோசிக்கிறாரு ஏன் வந்து இந்த மாதிரி இது வந்து ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது அதெல்லாம் வந்து ஓப்பன் ஃப்ளேம் கேஸ் லைட்ஸ் அப்படின்னு. ஓப்பன் ஃப்ளேம் கேஸ் லைட்ஸ்னால் வந்து பழைய காலத்துலலாம் வந்து நார்மல் டியூப் லைட்டு பல்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா இப்போ இந்தியாவில். அந்த மாதிரி அவங்க வெளிநாட்டில் வந்து யூஸ் பண்ண ஓல்டு ஸ்டைல் லைட்ஸ் தான் வந்து ஓப்பன் ஃப்ளேம் கேஸ் லைட்ஸ்.